ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட் டைப்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நார்மல் மார்க்கெட்டிங் என்னன்னு பார்த்தலாம். நார்மல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில், ரோட் சைடில் பேனர்ஸ் மூலியமாகவும் போஸ்டர்ஸ் மூலியமாகவும் ஆஃப்லைன் ஆடியன்ஸ் கவர் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் நார்மல் மார்க்கெட்டிங் மெத்தட். ஆஃப்லைன் ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காக நிறைய பிஸ்னஸ் கம்பெனிஸ் இன்னும் இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் யூஸ் பண்ணுற ஆடியன்ஸ் கம்மியாக இருந்தாங்க. அதனால ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் நல்ல க்ரோவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் ஆடியன்ஸ் ஆன்லைன் யூஸ் பண்ணுறாங்க. அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கோப் நல்லா ஹை ஆயிடுச்சு. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி என்னென்னு பார்ப்போம். எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்களோட ப்ராடக்ட்ஸை, அவங்களோட சர்வீஸை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி, டிஜிட்டல் டூல் யூஸ் பண்ணி ஆன்லைன் யூசர்ஸ்க்கு கொண்டு போகிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் ஆகணும்னா அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ஸ்க்கு நல்ல கோடிங்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பேசிக்ஸ் கோடிங் தெரிஞ்சிருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் தெரிஞ்சுக்கிற நேச்சர் இருந்தால் போதும், நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் ஆயிடலாம். அடுத்து டிஜிட்டல் மார்க்கெட் டைப்ஸ் என்னன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சிருப்பாங்க. அந்த வெப்சைட் சர்ச் இன்ஜின் மூலிமா ஆப்டிமைஸ் பண்ணி முன்னாடி கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறது தான் SEO. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கம்பெனி நேமோ உங்கள் ப்ராடக்ட்ஸ் நேமோ கூகுள் சர்ச்சில் தேடும் போது முன்னாடி கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறது தான் SEO. SEOல 2 டைப்ஸ் இருக்கு, ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO. செகண்ட், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். சோசியல் மீடியாஸ் லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின் இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸை, சர்வீஸை ஆன்லைன் யூஸருக்கு கொண்டு போகிறது தான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். தேர்ட், இமெயில் மார்க்கெட்டிங். இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸை, அவங்களோட சர்வீஸை இமெயில் மூலிமா ஆன்லைன் யூஸருக்கு கொண்டு போகிறது தான் இமெயில் மார்க்கெட்டிங். ஃபோர்த், பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் நம்ம யூஸ் பண்ணும்போது நடுவில் ஸ்பான்சர்னு சொல்லிட்டு ஆட் வரும். இந்த மாதிரி ஆட்ஸை மணி மூலிமா ரன் பண்ண வைக்கிறது தான் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஃபிஃப்த், கண்டென்ட் மார்க்கெட்டிங். எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, கம்பெனி இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு வெப்சைட் வச்சிருப்பாங்க, பிளாக் வச்சிருப்பாங்க. அதில் நம்ம குவாலிட்டியான இமேஜஸ் போடும்போது, குவாலிட்டியான வீடியோஸ் போடும்போது, குவாலிட்டியான ஆர்டிகல்ஸ் எழுதும்போது இது மூலிமா கூட நம்ம ஆடியன்ஸ் நல்லா ரீச் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.